வணக்கம். லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா. லோக்பால் அமைக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் 2426 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று சமீபத்தில் லோக்பால் அமைப்பு ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த லோக்பால்னா என்ன, லோக் ஆயுக்தா இந்த அமைப்புலாம் எதற்காக? இந்தியாவில் ஒரு ஆன்டி கரப்ஷன் பாடி, ஊழலுக்கு எதிரான அமைப்பாக 2013 இந்த லோக்பால் அப்படிங்கிற ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இது 2014 ஜனவரி 16 முதல் நடைமுறைக்கு வந்தது லோக்பால் அமைப்பு. இந்த லோக்பால் அமைப்பு ஆன்டி கரப்ஷன் பாடி, ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்பு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் உட்பட மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரையும் விசாரிக்கும் ஒரு அமைப்பாக இந்த லோக்பால் செயல்படும். மத்திய அரசு ஊழியர்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த உயர் பதவியில் இருந்தாலும், பிரதமர் உட்பட அனைவருமே ஊழல் அவங்க மேலே குற்றச்சாட்டு செய்யும்போது அது நிரூபிக்கப்படும் போது இந்த லோக்பால் அது சார்ந்த அதை விசாரிக்கும், நடவடிக்கை எடுக்கும் ஒரு அமைப்பாக இந்த லோக்பால் இருக்கும். இந்த லோக்பால் மற்ற புலனாய்வு விசாரணைக்கு மற்ற புலனாய்வு அமைப்புகளும் சிபிஐ, இடி உள்ளிட்ட மற்ற அமைப்புகளையும் இந்த லோக்பால் பயன்படுத்தி கொள்ளலாம். அதை கண்காணிக்கும் உரிமையும் இந்த லோக்பால் அமைப்புக்கு உள்ளது. இந்த லோக்பால் அமைப்பு சட்டம் 2013 இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு 2014 ஜனவரி 16 முதல் இந்த லோக்பால் அமைப்பு நடைமுறையில் இருக்கு. ஸோ இந்த அமைப்பு மத்திய அரசு ஊழியர்களோட ஊழல் வழக்கு விசாரணை செய்யும் ஒரு அமைப்பாக இருக்கு. இந்த அமைப்பு 2014 நடைமுறைக்கு வந்ததிலிருந்து இது வரைக்கும் 2426 வழக்குகள் லோக்பால் அமைப்புல பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 2350 வழக்குகள் கடந்த 2025 ஜனவரி 31 வரைக்கும் இந்த மொத்த வழக்குகளை 2350 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளது. அதற்கான தீர்வுகள் காணப்பட்டுள்ளது. இந்த லோக் ஆயுக்தா அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மாநில அளவில் செயல்படும் ஊழலுக்கு எதிரான அமைப்பு. இந்த லோக்பால் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் மத்திய அரசு ஊழியர்களின் இந்த ஊழலை விசாரிக்கும் அமைப்பாக இருக்கு. லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலும் அமைக்கப்படும். இந்த லோக்பால் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து ஒரு வருஷத்துக்குள்ள எல்லா மாநிலங்களும் தங்களுடைய மாநிலங்களில் லோக் ஆயுக்தா அமைப்பை அமைக்கணும். இது மாநில அரசு ஊழியர்களோட இந்த ஊழலை விசாரிக்கும் ஒரு அமைப்பா லோக் ஆயுக்தா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த லோக் ஆயுக்தா அமைப்பு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2018 ஜூலைல சட்டம் நிறைவேற்றப்பட்டு 2018 நவம்பர் 13 இருந்து இந்த லோக் ஆயுக்தா தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கு. இந்த லோக்பால் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர் மற்றும் 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. லோக்பால் அமைப்போட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை யார் நியமனம் செய்வாங்க அப்படின்னா, பிரசிடென்ட், இந்திய குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவாங்க. ஒரு செலெக்ஷன் கமிட்டி ஒன்று இருக்கு. யாரோட பரிந்துரையில், யாரோட ரெக்கமெண்டேஷன்ல குடியரசுத் தலைவர் லோக்பால் அமைப்போட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்வாங்க அப்படின்னா, ஒரு 5 நபர்கள் கொண்ட ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்கு. இந்த 5 நபர் கமிட்டியில பார்த்தீங்கன்னா, பிரதமர், லோக்சபையோட ஸ்பீக்கர், சபாநாயகர் மற்றும் லோக்சபையோட எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் சிஜேஐ, இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மற்றும் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் ஒரு சட்ட வல்லுநர். இந்த 5 பேர் கொண்ட குழு தான் லோக்பாலோட தலைவர் மற்றும் 8 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதை நியமனம் செய்வது குடியரசுத் தலைவராக இருப்பாங்க. மற்றும் இந்த 8 உறுப்பினர்கள் 4 பேர் ஜுடிஷியல் மெம்பராகவும், இன்னும் ஒரு 4 பேர் நான் ஜுடிஷியல் மெம்பராகவும் இருப்பாங்க. இது 4 பேர் சட்டத்துறை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. அதுலேயும் இதில் இந்த உறுப்பினர்களில் 50% பேர் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, உமன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் இருக்குது. ஸோ மத்திய அரசு ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் புகாரை விசாரிக்கும் அமைப்பாக லோக்பால் அமைப்பு உள்ளது. ஒவ்வொரு மாநிலங்களில் மாநில அரசு ஊழியர்களோட ஊழலை விசாரிக்கும் அமைப்பாக லோக் ஆயுக்தா அமைப்பு செயல்பட்டு வருகிறது.